நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2024 மலையாளத்துல ரிலீஸ் ஆன லெவல் கிராஸ்ங்கிற மூவி தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே இது ஒரு இமேஜினரி வேர்ல்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த படத்துல வர்றது ஒரே லொகேஷன், 3 கேரக்டர்ஸ் மட்டும்தான். அதை வச்சு ஒரு த்ரில்லர் கதை பண்ணிருக்காங்க. படத்தை ஓபன் பண்ணா பாலைவனம் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ரயில்வே கிராசிங்கும் அதை ஒட்டி ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. இங்க தான் படத்தோட ஹீரோ கேட் ஆபரேட்டரா இருக்காப்ல. கண்ணு கட்டின தூரத்துக்கு இந்த ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. அதுல ஹீரோ மட்டும் தனியா இருக்காரு. இந்த வழியா எப்பயாவது ஒரே ஒரு ட்ரெயின் தான் போயிட்டு வரும். ட்ரெயின் வரப்ப இங்க ஹீரோவுக்கு கால் வரும். அப்ப மட்டும் வந்து கொடியை காமிச்சிட்டு போயிடுவாரு. இவ்வளவுதான் ஹீரோவோட வேலையே. அப்படி ஒரு நாள் ஹீரோ வழக்கம் போல கொடி காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின்ல இருந்து யாரோ கீழே விழுகிறத பாக்குறாரு. என்ன ட்ரெயின்ல இருந்து யாரோ கீழே விழுந்த மாதிரி இருக்கேன்னு வந்து பாக்க அங்க சிகப்பு ட்ரெஸ் போட்ட ஒருத்தி கீழே விழுந்து மயங்கி கிடக்கா. அதை பார்த்தவரு உடனே தட்டி எழுப்பி விடாம முதல்ல உயிர் இருக்கான்னு பாக்குறாரு. கை வச்சு பார்த்தா உயிர் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை மேலையும் கீழையும் பார்த்து யோசிச்ச ஹீரோ அவளை ட்ராக் பக்கத்துல இருக்கிற அவரோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியாம ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துருக்க அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிக்கிறா. பக்கத்துல ஹீரோ உட்காந்துருக்கிறத பார்த்து பயந்து போக அவருதான் இவ கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு தூக்கிட்டு வந்ததா சொல்றாரு. ஹீரோ அவகிட்ட என்னாச்சுங்கன்னு கேட்க சாப்பிட்டு கை கழுவ வந்தாங்க. அங்க இருந்த 2 பேர் திடீர்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு அடி எனக்கும் விழுந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்றா. சரின்னு ஹீரோ அவளுக்கு டீ போடுறேன்னு சொல்லி கிச்சனுக்கு போக இவன் நான் என் புருஷனோட வந்தேன், அவர் என்ன தேடிட்டு இருப்பாரு, நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்புறா. அட வெளிலலாம் எந்த போக்குவரத்தும் கிடையாதுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இவன் நான் நடந்து போய்க்கிறேன்னு வெளில வர அப்பதான் அவளுக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு எதுவுமே கிடையாது, இந்த வீடு மட்டும் தான் இருக்குங்கிறது புரியுது. அப்பையும் பரவாயில்லன்னு நடந்து போறா. ஆனா கொஞ்ச தூரத்திலே வெயில் தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி இவர் தான் அந்த வழியா போயிட்டு இருக்கப்ப அவன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிக்கிறா. அப்பதான் அவர் பேர் ரகுனும் இவ பேரு சைத்தாலினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. சைத்தாலி அவ புருஷனுக்காக வாசல்லே காத்துக்கிட்டு இருக்க. அப்படியே ராத்திரி ஆயிடுது. இருந்தாலும் புருஷன் வருவான்னு வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு ஹீரோ கஞ்சி வச்சு கொடுக்குறாரு. சைத்தாலி வேணாம்னு சொல்றா. இங்க சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி மல்லிகை ஜாமான்லாம் வாங்கணும்னா இங்க இருந்து 80 கிலோமீட்டர் போய் தான் வாங்கிட்டு வரணுமா. அதனால சாப்பாடை வீணாக்காம சாப்பிட சொல்ல அவளும் அதை எடுத்து சாப்பிடுறா. சாப்பிட்டு முடிச்சிட்டு உள்ள படுக்கையெல்லாம் ரெடி பண்ணி ஹீரோ அவளை தூங்க சொல்றாரு. ஆனா அவ கொஞ்சம் தயங்குறா. அதனால ஹீரோ நான் வெளில படுத்துக்கிறேன்னு அவரு வெளில போயிடுறாரு. சரின்னு சைத்தாலியும் படுக்க கொஞ்ச நேரத்துல ஹீரோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இவர் சிக்னல்னு ஒரு கழுத வச்சிருக்காரு. அது கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் இங்க யாருமே இல்லாம தனியா இருந்து இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்கிறது அவருக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கான். இவர் இங்க ஏதோ பேசிட்டு இருக்க சத்தம் கேட்டு சைத்தாலி ஏஞ்சி வர அவரு கழுத கிட்ட தான் தனியா பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தோன்னே உள்ள வந்து படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் விடியுது. ஹீரோ அவளுக்கு டீ வச்சு கொடுக்க அப்பதான் அங்க ஒரு போன் இருக்கிறதே அவகிட்ட சொல்றாரு. ஹீரோ ரொம்ப நாளா தனியா இருக்காருல்ல, இப்ப பேச்சு துணைக்கு ஆள் வந்தோன்னா அவளை நைட்டோட நைட்டா அனுப்பி வைக்க மனசு இல்லாம போன் இருக்கிறதையே மறைச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த ரயில்வே போன்ல ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் கிடையாது. அதுவும் ட்ரெயின் வரப்ப மட்டும்தான் கொடி காமிக்கிறதுக்காக கால் வரும். அதனால ட்ரெயின் வரப்ப போன் வந்தா உங்களை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அப்ப போன் அடிக்குது. போனை எடுத்தவரை சைத்தாலி இங்க இருக்கிறத சொல்ல போக சைத்தாலி அந்த போனை வாங்கி கட் பண்ணி விட்டுடுறா. என்னமா என்னாச்சுன்னு கேட்டா என்ன ட்ரெயின்ல இருந்து யாரும் தள்ளிலாம் விடல, என் புருஷனுக்கு பயந்து தான் குதிச்சேன்னு சொல்றா. இவ ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கா. இவ புருஷன் பேரு ஜின்சோ. ஜின்சோவோட பொண்டாட்டி இறந்துட்டதால தெரப்பிக்கு இவகிட்ட வந்திருக்கான். அந்த தெரப்பிக்கு டெய்லி சைத்தாலி கிட்ட வர அவ தெரப்பி கொடுக்க போய் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்காங்க. அது அப்படியே வெளில போறது வரதுன்னு 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் அது லவ் ஆயிடுது. சரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்த சைத்தாலி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவங்களுக்கு இதுல விருப்பமே இல்ல, முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அவங்களோட சம்மதம் இல்லாம தனியா வந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நடத்துறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா போக போக ஜின்சோவோட உண்மையான முகம் வெளில வர ஆரம்பிக்குது. தினம் இவ கூட ஏதாவது தேவையில்லாம காரணமே இல்லாம சண்டை போடுவான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்ட ஹீரோ கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்லிட்டு சரி போய் மூஞ்சி கழுவிட்டு வாங்கன்னு சொல்ல அவளும் மூஞ்சி கழுவலான்னு போறா. உடம்பெல்லாம் ஒரே மண்ணா இருக்கிறதால ஒரு குளியல போடுறா. ஆனா மாத்துக்கு ட்ரெஸ் இல்ல. அதனால ஹீரோ கிட்ட ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு கேட்க அவர் அவரோட சட்டையையும் லுங்கியையும் எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கி போட்டுக்கிறா. ஆமா இங்க எப்படி தண்ணி எல்லாம் வருதுன்னு கேட்க அங்க தூரத்துல இருக்கிற மலை கிட்ட ஒரு கிணறு இருக்கான், அங்க போய் தான் புடிச்சிட்டு வரணும்னு சொல்றாரு. சைத்தாலி ஹீரோ கிட்ட அவர் குடும்பத்தை பத்தி கேட்க அவருக்கு அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்களும் ஒரு நாள் இறந்துட்டதால யாருமே இல்லாம தனியா இருந்து என்ன பண்ண போறோம்னு அங்கேயும் இங்கேயும் சுத்தி கடைசியா இங்கே வந்திருக்காரு. அதுவும் இங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது, தனியா தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன ஹீரோ சைத்தாலி கிட்ட முதுகுல என்ன காயம்னு கேட்க ஆமா நான் தான் சட்டை போட்டிருக்கேனே அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேக்குறா. அப்புறம் அவளுக்கே இவரு நம்மள எட்டி பார்த்திருக்காருன்னு புரிஞ்சிடுது. இருந்தாலும் அது என்னன்னு சொல்றா. எல்லாம் அவன் புருஷனோட வேலை தான். ஜின்சோ ட்ரக்குக்கு பயங்கர அடிக்ட் ஆன ஆளு. அதனால போதையை போட்டு வந்து இவளை போட்டு அடிக்கிறது. இப்படியே இவ வாழ்க்கை கொடுமையா போயிட்டு இருக்க அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஜின்சோவோட பொண்டாட்டியா அவனே தான் கொண்டு இருக்கான். அதை டைரியில வேற எழுதி வச்சிருக்கான். இவளுக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா. அதனால அவளை அப்படியே விட்டா போலீஸ் கிட்ட ஏதாவது போயிடுவான்னு அங்க இருந்து ஒரு ட்ரெயின்ல அவளை ஏத்திட்டு கிளம்புறான். அப்ப ட்ரெயின்ல வரப்ப ஜின்சோ தூங்கிட்டு இருக்கப்ப அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ட்ரெயின்ல இருந்து குதிச்சேன்னு சொல்லி அவன் மேல சாஞ்சி கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறா. சரி அழாதீங்கன்னு ஆறுதல் சொன்னவரு நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. அவ இன்னைக்கு நான் சமைக்கிறேன்னு சொல்ல அவரும் ரொம்ப நல்லதா போச்சுன்னு சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அப்ப வீட்டுல இருக்கிற லேண்ட்லைன் போனுக்கு கால் வருது. இவருக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வந்தோடனே இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்க ட்ரெயின் டயத்தையே மறந்துட்டாப்ல. போன் வந்தோட தான் ஞாபகமே வருது. நம்ம பேசிட்டு இருந்தாலும் எனக்கு நேரம் போனதே தெரியல,
தெரியல, ஏதோ புதுசா ஃபீல் பண்றேன்னு சொல்றாரு. அது கேட்டோன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஹீரோ அந்த சந்தோஷத்தோட வேலைக்கு போக சைத்தாலி சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வீடு கண்ணாப்புனான்னு இருக்கிறதால வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருக்க ஒரு பெட்டியை சுத்தம் பண்ணிட்டு இருக்க அதுல இருக்கிற ஒரு டப்பாக்குள்ள இருந்து நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்கா வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா அவர் ஒரு குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரையும் அடிச்சு அடையாளம் தெரியாத அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணிருக்காருன்னு நியூஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரகுன் கேட் ஆபரேட்டர் ஒருத்தரோட ஐடி கார்டும் கிடக்கு. இங்க ரகுன் இருந்த ஒருத்தரை கொன்னுட்டு அவரோட அடையாளத்தை தான் ஹீரோப்பா வச்சிருக்காரு. அதை பார்த்த சைத்தாலிக்கு என்னடா இது, ஒரு சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோமேனு ஒரே அள்ளு விட்டுருது. உடனே பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அது எல்லாத்தையும் இருந்த இடத்துலயே வச்சிடறான். அப்ப ஹீரோ வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீடு சுத்தமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்றது கூட ஒரு ஆள் இருக்காங்கன்னு ஒரே ஹாப்பி ஆயிடுது. இவ தாண்டா நம்ம வாழ்க்கையில விளக்கேத்த வந்தவன்னு தோண ஆரம்பிச்சிடுது. இங்க சில வசதிகள் மட்டும்தாங்க இருக்காது, மத்தபடி இது நல்ல இடம் தான், நீங்க எவ்வளவு நாள் வேணுமோ இங்க இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க சைத்தாலி நியூஸ் பேப்பரை பார்த்ததுல இருந்தே ஒரே பதட்டமா தான் இருக்கா. ஹீரோ அவகிட்ட என்னாச்சுன்னு கேட்க அப்ப அங்க ஓரமா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் கிடக்கிறத பாத்துடுறாரு. அதுலயே அவருக்கு இவ எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கிறது புரிஞ்சிடுது. கட் பண்ணா ஹீரோவோட பிளாஷ்பேக். ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணிருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இவரை விட நல்ல வசதியான ஒரு பையன் கிடைச்சோன அப்படியே இவரை விட்டுட்டு அவங்க கூட ஓடிட்டா. அதனால வாழ்க்கையில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருந்திருக்காரு. ஆனா அவரோட அம்மா அவர் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணதால ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றாப்ல. பாவம் கல்யாணம் ஆன கொஞ்ச நாளே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டி அவரை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த சோகத்துல அவரால் விவசாயத்துல கவனம் செலுத்த முடியாம போகுது. அதனால உதவிக்கு அவர் பொண்டாட்டியோட அத்தை பையன் வரான். அவன் ரொம்ப ஒத்தாசையா இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயத்தை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பையன் பொண்ணுன்னு 2 குழந்தை பிறந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததால விவசாய நிலம் நாசமா போயிடுது. இந்த மாதிரி நிலைமையில இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. டாக்டர் இவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியமே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டா பையன் 2 குழந்தை யாருன்னு அப்படியே கலங்கி போயிடுறாப்ல. இவர் வளர்க்குற 2 பசங்களுமே இவருக்கு பிறந்தவங்க கிடையாது, எல்லாம் அந்த அத்தை பையன் பார்த்த வேலை. இவரை சும்மா பேருக்கு தான் அவங்க வச்சிருந்திருக்காங்க. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ மனவேதனையில வீட்டுக்கு வந்தா அங்க பொண்டாட்டியும் அவனும் ஒன்னா இருக்காங்க. அதை பார்த்து வெறியான ஹீரோ அவங்கள அடிச்சே கொடூரமா போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் ஊர் முழுக்க இவரை போலீஸ் தேட ஆரம்பிச்சதால ரொம்ப தூரம் பயணம் பண்ணி பல ஊர்கள் தாண்டி கடைசியா இங்க வந்து சேர்ந்திருக்காப்ல. இங்கதான் கேட் ஆபரேட்டர் அந்த ரகுவை சந்திச்சு அவரு கூட பழக்கமாக இருக்காரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இங்கே விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ரகுக்கு உடம்பு முடியாம போகுது. அவர் இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக முடியாததால இங்கேயே இறந்துடுறாரு. அதனால ஹீரோ அவரை இங்கேயே புதைச்சிட்டு அவரு ரகுவா மாறிக்கிட்டாரு. அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச ஹீரோ நான் ஒன்னும் கொலகாரனோ சைக்கோவோ கிடையாதுங்க, ஏதோ அப்ப இருந்த கோவத்துல கொலை பண்ணிட்டேன்னு அழுகிறாரு. சைத்தாலி அவளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறா. அப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போக சரின்னு ஹீரோ தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக கிளம்புறாரு. சைத்தாலி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல ஹீரோவும் தூரத்துல இருக்கிற ஒரு மலையை காட்டி அது கிட்டதான் கிணறு இருக்குன்னு சொல்றாரு. அங்க ஒரு கிராமமே இருந்திருக்கு. ஆனா அங்க பேய் நடமாட்டம் இருந்துச்சுன்னு மொத்த மக்களும் அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ரகு சொன்னதா சொல்றாரு. வேணா நான் கூட வரேன்னு சொல்ல அவன் நானே போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறா. ஏப்பா நமக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கப்பான்னு ஹீரோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்து படுக்கிறாரு. அப்ப யாரோ உள்ள வர மாதிரி சத்தம் கேக்குது. இப்பதான சைத்தாலி வெளில போனா வேற யாரா இருக்கும்னு வெளில வந்து பார்த்தா அங்க சைத்தாலியோட புருஷன் சின்சோ வந்து நிக்கிறான். சைத்தாலியை தேடி அங்கேயும் எங்கேயும் சுத்தி கடைசியா இங்கே வந்திருக்கான். சின்சோ சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே யாராவது இங்க வந்தாங்களான்னு கேட்க ஹீரோங்க எந்த பொண்ணும் வரலங்கன்னு சொல்லிடுறாரு. ஆமா நான் தேடி வந்தது ஒரு பொண்ணுன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி கரெக்டா சொல்றேன்னு சின்சோ கேட்க ஹீரோ அதெல்லாம் இங்க யாரும் இல்லைன்னு சொல்லி மழுப்ப பாக்குறாரு. ஹீரோ நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அவன் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். 2 பேருக்கும் ஒரே கை கலப்பாயிடுது. ஒரு கட்டத்துல 2 பேரும் அடிச்சுக்க முடியாம சாஞ்சிடுறாங்க. ஐயோ என் பொண்டாட்டி இங்க எங்கேயாவது இருந்தா சொல்லி தொலையா, அவளை ட்ரீட்மெண்ட்டுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருந்தேன், போற வழியில ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டான்னு சொல்றான். அவ கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அதோட அவ ட்ரக் அடிக்ட்னு சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. எல்லாத்துக்கும் மேல இந்த ஜின்சோ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்னும் இவன் தான் சைத்தாலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் ஷாக் மேல ஷாக் ஆகுது. அவ பேரு சைத்தாலி, ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஜின்சோ அவகிட்ட வந்த பேஷண்ட்னு சொன்னால அது எதுவுமே ஜின்சோவோட கதை இல்ல, எல்லாமே இவளோட கதையை தான் அவரை வச்சு சொல்லியிருக்கா. அவளுக்கு ஸ்கிரிசோபீனியான ஒரு மனநோய் இருக்கு, அதோட அவ ஒரு போதை கை வேற. அது வர வர ஓவரா போனதால ஒரு கட்டத்துல மனநல காப்பகத்திலே ஜின்சோ அவளை சேர்த்திருக்காரு. ஆனா அவ அங்கிருந்த ஒரு நர்ஸையே போட்டு தள்ளியிருக்கா. அதோட ஜின்சோவை ஏதோ பரம எதிரியா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. அதனால இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு ஜின்சோ அவன் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்கான். அப்பதான் அவ ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருக்கா. கெஞ்சி கேக்குறான் அவ எங்க இருக்கான்னு சொல்லியான்னு கேட்க ஹீரோ நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க, ஆனா நீங்க சொல்ற மாதிரி யாரும் இங்க இல்லையே, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு ஹீரோ உள்ள வந்து கதவை சாத்திடுறாரு. இவன் எதுக்கு இப்ப பதட்டமா உள்ள போறான்னு ஜின்சோ கதவை திறந்துகிட்டு உள்ள வரான். அப்ப ஜின்சோ அங்க இருந்த சைத்தாலியோட ட்ரெஸ்ஸை பாத்துடுறான். யோ ஒழுங்கா உண்மையை சொல்லி என் பொண்டாட்டி இங்கதான் வந்திருக்கா, அவ எங்கன்னு சொல்லுன்னு ஹீரோவை போட்டு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவால சமாளிக்க முடியாம அங்க இருந்த ஒரு கம்பி எடுத்து அவன் காலிலேயே ஒரு போடு போட்டுடுறாரு. அதுல அவன் எந்திரிக்க முடியாம ஷீக்கான்னு கத்துறான். எது ஷீக்காவா, யாரா அதுன்னு கேட்க அவதாண்டா என் பொண்டாட்டின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோவுக்கு வந்தவ பேரு சைத்தாலி இல்ல ஷீக்கானே தெரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸை கொண்டதா ஜின்சோ சொன்னால அந்த நர்ஸ் பேர் தான் சைத்தாலியாம். அதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஜின்சோ காலில் அடிபட்டு எந்திரிக்க முடியாம அப்படியே கிடக்க அவனை அப்படியே விட்டுட்டு ஹீரோ சைத்தாலி
சைத்தாலியை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. அதே நேரம் கிணத்தடிக்கு போயிருந்த சைத்தாலி தண்ணி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப அங்க இருக்கிற ஒரு இடிஞ்ச வீட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. ஹீரோ கிணத்தடிக்கிட்ட இருக்கிற பேய் கிராமத்தை பத்தி சொன்னார்ல, அந்த கிராமம் தான் அது. அவ அங்க என்ன சத்தம்னு பாத்துட்டு இருக்க ஹீரோவே அவளை தேடி அங்க வந்துடுறாரு. ஆமா, உன் பேரு சைத்தாலி இல்ல ஷீகாவா, ஏன் என்கிட்ட போய் சொன்னேன்னு கேட்க அதுலயே அவளுக்கு ஜின்சோ இங்க வந்திருக்கான்னு புரிஞ்சிடுது. அட அவனே ஒரு மென்டல் பா, அவன் சொல்றதையா நம்பிட்டு இருக்க? நான் சைத்தாலி தான், செத்து போன அவனோட பொண்டாட்டி பேர் தான் ஷீகா, அதனால அவன் என்ன ஷீகான்னு நினைச்சிட்டு இருக்கிறதா சொல்றான். ஹீரோவுக்கு அதெல்லாம் கேட்டு ஒரே மண்டை குழம்பி போயிடுது. எப்படியும் இதுக்கு மேல நீ என்ன நம்ப போறது இல்ல, எல்லாம் என்னோட தப்பு தான், என்னால உனக்கு எதுக்கு பிரச்சனை, அவன் கையால தான் நான் சாகணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு வீட்டுக்கு வர ஹீரோவும் அவ கூடவே வராரு. வா ஷீகா, ஒரு வழியா வந்துட்டியா, வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு ஜின்சோ கூப்பிட அவ நீ உன் பொண்டாட்டி பேரை சொல்லி என்ன கூப்பிடாதுன்னு கத்துறா. அவனும் சரி நான் உன்னை ஷீகான்னு கூப்பிடல, வா வீட்டுக்கு போலாம்னு அங்க இருந்து அழைச்சிட்டு கிளம்புறான். எப்படி நீங்க அவளை அழைச்சிட்டு போய் கொல்லதான் போறீங்க, அதுக்கு அவளை இங்கேயே விட்டுட்டு போங்க, நாங்களாவது சந்தோஷமா இருக்கோம்னு ஹீரோ கேக்குறாரு. அதை கேட்ட ஜின்சோ யோ பைத்தியமாயானின்னு திட்ட பின்னாடியில இருந்து சைத்தாலி ஜின்சோ மண்டையில ஒரே போடா போட்டுடுறான். ஆளு மட்டையாயிடுறான். மயக்கத்துல இருந்தவன் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு திரும்ப எந்திரிக்க அந்த கம்பியை வாங்கி ஹீரோ அவனை அடி அடின்னு அடிச்சே கொண்டுடுறாரு. இவனை இங்கேயே புதைச்சிடலாம்னு வீட்டுல இருக்கிற மண்வெட்டி எடுத்துட்டு வர சொல்ல சைத்தாலியும் உள்ள போய் எடுக்கிறதுக்காக போறான். அப்ப செத்தவங்க கிட்ட எதுக்கு காசுன்னு ஹீரோ ஜின்சோ பர்ஸ்ல இருக்க காசு எடுத்துக்கிட்டு இருக்க பர்சுக்குள்ள ஒரு மருந்து சீட்டு இருக்கிறத பாக்குறாரு. தொடர்ந்து பார்த்தா பேஷண்டோட பேரு ஷீகான்னு போட்டிருக்கு. ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறாப்ல. அப்ப உள்ள இருந்து வந்தவ கிட்ட சைத்தாலி என்னம்மா இதெல்லாம்னு கேட்க அவ நான் சைத்தாலி இல்லடா ஷீகான்னு ஹீரோட மண்டையிலே ஒரு போடு போட்டுடுறா. ஷீகா ரெண்டு பேரும் சேர்த்து புதைச்சிடலாம்னு பிளான் போட ஆனா அடி வாங்கின ஹீரோ ஏஞ்சி வந்து ஷீகாவை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப பழைய மாதிரி சிங்கிளாவே வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.